நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா நாடுகள் இடையே 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரினை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் கடந்த 15ஆம் தேதி துருக்கியில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் நிறுத்தத்திற்கான நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு கைதிகளை பரிமாறிக்கொள்வதில் மட்டுமே உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனிடையே உக்ரைனின் மத்திய கீவ், டினிப்ரோ பெட்ரோஸ்க் மற்றும் டொனெட்ஸ்க் ஆகிய பகுதிகளில் 273 ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு பெண் உயிரிழந்தார். மேலும் 4 வயது குழந்தை உள்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். உக்ரைனுடனான போர் தொடங்கியது முதல் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து உக்ரைன் ராணுவம் கூறுகையில், உக்ரைனின் கிழக்கு பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் போது 88 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது எனவும் எஞ்சிய ட்ரோன்கள் திரும்ப சென்று விட்டன எனவும் தெரிவித்துள்ளது.